ஹலோ கோடர்ஸ். இன்னைக்கு நம்ம கோட் அண்ட் ட்ரீட் சேனலில் லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்னன்னு லேர்ன் பண்ண போகிறோம். ஜாவாவில் லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் என்ன யூஸ், ஏன் இந்த ஃபண்டமெண்டலை ஒரு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருமே மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த டேபிள் மெமரைஸ் பண்ணதுனால தான் நம்மளால் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சிருந்துருக்கும். மேக்ஸை பொறுத்தளவும் மல்டிப்ளிகேஷன் டேபிள் தான் ஒரு ஃபண்டமெண்டல். அதே மாதிரி தான் கோர் ஜாவாலையும் சில டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ப்ரோக்ராமில் என்ன யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, அதோட ரூல்ஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரியும். தென் ஒன்லி we are able to write good quality of code. லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஜாவா எப்படி ஒர்க் ஆகுது அண்டு எப்படி எஃபெக்டிவாக ஜாவா ப்ரோக்ராம் எழுதலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போது லாங்குவேஜ் ஃபண்டமெண்டலில் என்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் தான் ஐடென்டிஃபையர்ஸ் இருக்குது. செகண்ட் டாபிக் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். தேர்டு ஒன் டேட்டா டைப்ஸ். ஃபோர்த்து ஒன் லிட்ரல்ஸ். ஃபிஃப்த்து ஒன் அரேஸ். சிக்ஸ்த்து ஒன் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ். செவன்த்து ஒன் வேர் ஆர் மெத்தட். எயித்து ஒன் மெயின் மெத்தட்ஸ். நைன்த்து ஒன் கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட். 10th ஒன் ஜாவா கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இது எல்லாம் தான் லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்க மெயின் டாபிக். இந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சாவே ஒரு குவாலிட்டி ஆஃப் கோட் உங்களால் கண்டிப்பாக ரைட் பண்ண முடியும். இந்த 10 டாப்பிக்கும் ஒன் பை ஒன்னாக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அப்கமிங் வீடியோவில் வித் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபண்டமெண்டல்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ்னு பார்த்தோம். இப்போது அந்த ஐடென்டிஃபையர்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஐடென்டிஃபையர் அப்படின்னா பொதுவாக ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது இடத்தையோ ஒரு பர்சனையோ அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நேமை தான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமனான மீனிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட நீங்கள் யாரோட பையன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உடனே உங்கள் அப்பாவோட நேமை சொல்லுவீங்க. அதை வச்சு அவர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பார். இதே மாதிரி தான் ஒரு நேமை தான் ஜாவாவில் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ் ஒன்லி. இது ஒரு கிளாஸோட நேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மெத்தடோட நேமாக இருக்கலாம், வேரியபிளோட நேமாக இருக்கலாம், லேபிளோட நேமாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு ஐடென்டிஃபையர் என்னன்னா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன் ஜாவா ப்ரோக்ராம் எ நேம் இஸ் கால்டு அன் ஐடென்டிஃபையர். இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை திங்ஸ் லைக் மெத்தட் நேம், வேரியபிள் நேம்ஸ், கிளாஸ் நேம்ஸ் ஆர் லேபிள் நேம்ஸ். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸ், ஃபஸ்ட்டு கோட், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ், int s ஈக்குவல் டு 15. இப்போ இந்த சிம்பிளான ப்ரோக்ராமில் என்னெல்லாம் ஐடென்டிஃபையர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் அப்படிங்கிறது ப்ரீடிஃபைன் கீவேர்ட். ஃபஸ்ட்டு கோட் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். int s அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஜாவாவோட ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம். ஆர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரே வேரியபிள். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் எத்தனை ஐடென்டிஃபையர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. சரி, ஒரு டைம் நம்ம ஐடென்டிஃபையரோட டெஃபினேஷனை ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம், ஒரு நேமை தான்
அதாவது ஒரு கிளாஸ் நேமோ, மெத்தட் நேமோ, வேரியபிள் நேமோ இல்லைன்னா லேபிளோட நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரெக்டா? இப்போ இதில் கெஸ் பண்ணியிருப்பீங்க எத்தனை ஐடென்டிஃபையர் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னது சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸோட நேம், ஃபஸ்ட்டு கோட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர். செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட் நேம். மெத்தட் நேம் இங்கே என்னது? மெயின். ஸோ மெயினும் ஒரு ஐடென்டிஃபையர். தேர்ட் ஐடென்டிஃபையர் என்னது? எஸ். எஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளோட நேம். ஸோ இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர். ஓகே, மூணு ஐடென்டிஃபையர் தான் இருக்கா? இல்லை, இதில் இன்னும் 2 ஐடென்டிஃபையர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஜாவாவோட ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம். ஸோ இதுவும் ஒரு ஐடென்டிஃபையர். ஆர்க்ஸ் அரே அப்படிங்கிறது அது ஒரு வேரியபிள், அதுவும் ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ மேலே இருக்க ஒரு ப்ரோக்ராமில் 5 ஐடென்டிஃபையர் இருக்குது. சரி, இப்போ ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுது. அதனால் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட பேங்க் எம்ப்ளாயி உங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சரி நமக்கு வந்துட்டு 007 அப்படின்னு சேர்க்குறது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்டைலாக வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு _ராஜு 007 ராஜு அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அவர் உங்கள் கன்னத்துலேயே லெஃப்ட்லேயே விட்டு ஒழுங்காக ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஏதோ ஒரு நேமை கிளாஸ் நேமாவோ, மெத்தட் நேமாவோ, வேரியபிள் நேமாவோ யூஸ் பண்ணவே கூடாது. ஐடென்டிஃபையர் ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஆல்ஃபாபெட் நம்பர் நம்ம யூஸ் பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு. இது A to Z ஸ்மாலர் கேஸாகவும் இருக்கலாம், A to Z அப்பர் கேஸாகவும் இருக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். இந்த ஃபஸ்ட்டு ரூலோட நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் மேலே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, 007 ராஜு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம், அதில் நம்பர் அலௌடு இல்லை, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்ட். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சரி, இது தவிர வேறு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இப்போது ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும்தான் அலௌடு. டாலர் சிம்பலும் அண்டர்ஸ்கோர் சிம்பலும் ஜாவா அலோவ் பண்ணுது. இதை தவிர வேறு ஏதாவது சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கம்பைலர் உடனே காண்டாகி நமக்கு எரரை த்ரோ பண்ண ஆரம்பிச்சிரும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஃபஸ்ட் ரூலில் என்னது? ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் நம்பர் யூஸ் பண்ணலாம், A to Z ஸ்மாலர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ். அதே போல் 0 to 9 யூஸ் பண்ணலாம். டாலர் அண்டுனா அண்டு இல்லைங்க, டாலரும் அண்டர்ஸ்கோர் சிம்பலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலே இருக்க கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கோட் _ட்ரேட் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா இது அலௌடா இல்லையா? கண்டிப்பாக இது அலௌடு. கோட் @trade இது அலௌடான்னு கேட்டிங்கன்னா இது அலௌடு கிடையாது. நம்ம என்ன சொன்னோம்? டாலர் சிம்பலும் அண்டர்ஸ்கோர் சிம்பலும் மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லி சொன்னோம். கரெக்டாக? ஓகே, இப்போது கோட் 007 இது அலௌடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது அலௌடு. ஏன் அப்படின்னா கோட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வித் ஆல்ஃபபெட் நம்பர், எண்டிங் வித் டிஜிட். ஓகே, இப்போ செகண்ட் ரூலுக்கு நம்ம போவோம். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் காமனாக இருக்க ரூல் தாங்க இதில் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோட் 100 அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா இது வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வேலிட். ஏன் அப்படின்னா கோட் அப்படிங்கிறது ஆல்ஃபாபெட், 100 அப்படிங்கிறது டிஜிட், இது லாஸ்ட்டில் வந்திருக்கு. இதே 100 கோட் அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னம்னா
இது இன்வேலிட். ஏன் அப்படின்னம்னா ஐடென்டிஃபையர் கான் ஸ்டார்ட் வித் டிஜிட். இதாங்க செகண்ட் ரூல். தேர்ட் ரூலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். கிளாஸ் நேம் இஸ் கோட், int trade equal to 1, int trade equal to 1, int trade equal to 1. இந்த ப்ரோக்ராம் வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் வேலிட் ப்ரோக்ராம். என்னங்க சொல்கிறீங்க, 3 வேரியபிளும் ஒரே நேமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி இதை வேலிட்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், இது வேலிட். ஏன் அப்படின்னா ஜாவா வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இந்த 3 வேரியபிளையும் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்துக்குமோ தவிர ஒரே வேரியபிளாக கன்சிடர் பண்ணாது. இதாங்க தேர்ட் ரூல். ஜாவா இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஐடென்டிஃபையர் ஆஸ் வெல். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்பயாவது டவுட் வந்திருக்கா? ஜாவா ஐடென்டிஃபையர் மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர் வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது எனி கேஸ்? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70 கேரக்டர் அலோவ் பண்ணுமா, ஆர் 100 ஆர் 500? இப்போது ஜாவாவில் ஒரு லிமிட்டேஷனே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐடென்டிஃபையரை பொறுத்தளவில். இப்போது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா தட் இஸ் நாட் குட் ப்ராக்டிஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னம்னா, இப்போது நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ஐடென்டிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதோட ரீடபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஃபோர்த் ஒன் அப்படிங்கிறது என்ன ரூல் அப்படின்னா, there is no limit for Java identifier but it's not recommended to take lengthy identifier. சரி, நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, int s equal to 10 is valid or not? Of course it's valid. int for equal to 10 இது வேலிடா இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வேலிட் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிறது ஜாவாவோட ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஸோ வி கான்ட் யூஸ். ஒருவேளை இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பைல் டைமில் நமக்கு எரர் ஷோ பண்ணும். இதாங்க ஃபிஃப்த் ரூல். ஸோ ஜாவாவோட ரிசர்வ்டு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா, இன் ஜாவா ரிசர்வ்டு வேர்ட் கான்ட் பி யூஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ். Keywords are predefined words in Java language that have special meanings and are part of language syntax. இதாங்க ஃபிஃப்த் ரூல். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். கிளாஸ், ட்ரேட், மெத்தட், சிஸ்டம் ஈக்குவல் டு 100. இந்த சிஸ்டமை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் எழுதலாம். அந்த கிளாஸோட நேம் கோடு, மெத்தட், ஒரு வேரியபிள் க்ளோனபிள், அதையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட அவுட்புட் 100ன்னு வரும். செகண்ட் ப்ரோக்ராமோட அவுட்புட் 300 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம், ப்ரீடிஃபைன்ட் ஜாவாவோட கிளாஸ் நேம், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஜாவா எந்த எரரும் ஷோ பண்ணாது. அதே போல் க்ளோனபிளும் ஒரு இன்டர்ஃபேஸ், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எரர் எதுவும் த்ரோ பண்ணாது. ஆனால் நீங்கள் ப்ரீடிஃபைண்டாக இருக்க கிளாஸ் நேமோ இன்டர்ஃபேஸோ யூஸ் பண்ணும்போது ஜாவா எந்த எரரையும் த்ரோ பண்ணாது. பட் இது வந்து ஃப்யூச்சரில் உங்கள் கோடை படிக்கிற டெவலப்பருக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக வந்துட்டு க்ரியேட் பண்ணும். ஸோ இட்ஸ் நாட் ரெக்கமெண்ட். இதுதாங்க சிக்ஸ்த் ரூல். ஆல் ப்ரீடிஃபைன்ட் ஜாவா கிளாஸ் நேம், இன்டர்ஃபேஸ் நேம் we can use even though it is valid, but it is not good programming practice because
இட் இஸ் ரெடியூஸ்டு த ரீடபிலிட்டி அண்ட் கிரியேட் கன்ஃபியூஷன். ஆமாங்க, கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். இது வந்து ஜாவாவோட ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ் நேமா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஒரு வேரியபிள் நேமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். இப்போ மேலே இருக்க எல்லா ரூலையும் அகைன் வந்துட்டு நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ரூலும் கண்டிப்பாக நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம இது எல்லாமே ஃபாலோ பண்ணி மட்டும்தான் ஒரு வேரியபிளோ கிளாஸ் நேமோ மெத்தட் நேமோ நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஜாவா ப்ரோக்ராம் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அண்ட் ட்ரேட் இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இது சாதாரண ஒரு ப்ரோக்ராம் தான். எப்போவுமே நம்ம எப்போவுமே பிளாங்காக நம்ம விடக்கூடாது. ஸோ அதனால ஒரு ஓகே, இப்போ ஒரு கிளாஸு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு நீங்கள் இதை என்டர் பண்ணிங்கனாவே மெயின் மெத்தட் வந்துடும். ஸோ இதில் கோட் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது மெத்தட். இப்போ இதில் நம்ம என்ன சொன்னோம்? இன்ட்டு a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இது வேலிடான ஒரு டிக்ளரேஷன். அதனால இதில் எரர் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? இப்போது ஒரு ஜாவாவோட ரிசர்வ்டு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இது எரர் ஷோ பண்ணணும்னு நம்ம ஒரு ரூல்ஸ் பார்த்தோம். அதை இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இன்ட்டு ஃபார் ஈக்குவல் டு 10. இப்போ பார்த்தீங்களா, இது எரர், கம்பைல் டைமில் எரர் வருது. இது என்ன சொல்லுது? சின்டெக்ஸ் எரர்னு சொல்லுது. இன்வேலிட் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் டிக்ளரேட்டர் ஐடி அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது இன்ட்டு எஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 10 a ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னோம்னா நான் சொன்னேன் நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்லுது? சின்டெக்ஸ் எரர் டு டோக்கன் 10, delete this token அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னோம்னா இது மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ அதனால் எரர் ஷோ பண்ணுது. இப்போது இதே நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் 10 ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இஸ் வேலிட். ஸோ நெக்ஸ்ட் போட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்னா இதுவும் எரர் ஷோ பண்ணுது. என்ன சொல்லுது?
சின்டெக்ஸ் எரர்னு வருது. ஸோ இதுவும் வேலிட் கிடையாது. ஸோ நம்ம டாலர் சிம்பிள் வேலிட்னு சொன்னோம். இப்போ இந்த டாலர் சிம்பிள் வேலிட். ஸோ அதே போல் அண்டர்ஸ்கோர் சிம்பிளும் வேலிட்னு சொன்னோம். அதுவும் மேலே வேலிடாக இருக்குது. கரெக்டாக? இப்போ இன்னொரு ஸ்மால் ப்ரோக்ராம் ஒன்று எழுதுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இன்ட்டு trade equal to 10 into trade equal to 10 into trade equal to 10. இப்போ பார்த்தீங்களா, 3 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் த்ரோ பண்ணல. ஸோ இதை ஜாவா எடுத்துக்கிச்சு. எந்த ஒரு கம்பைல் டைமில் எந்த ஒரு எக்ஸெப்ஷனையும் எனக்கு த்ரோ பண்ணல. ஓகே, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள். நான் சொன்னேன் இல்லையா, கிளாஸோட நேமும் இன்டர்ஃபேஸ் நேமும் நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், அது எரரை த்ரோ பண்ணாதுன்னு. இப்போ அதையும் டெஸ்ட் பண்ணிடுவோமா? அதாவது சிஸ்டம் ஈக்குவல் டு 100. இது பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? போடும்போது இது இந்த வேரியபிள் அகைன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இது எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் இதை ஓகே, இதுக்கு பதிலாக நான் ஒரு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த இன்டர்ஃபேஸ் க்ளோனபிள். இப்போது இதை யூஸ் பண்ணும்போது அந்த எரர் போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். த்ரோ பண்ணிடுச்சு. ஸோ இது எக்ஸெப்ஷன் எதுவுமே நமக்கு த்ரோ பண்ணல, எரர் எதுவுமே வரல. பட் இது நமக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஒரு கிளாஸோ ஒரு மெத்தடோ ஒரு வேரியபிளோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே ஒரு இதை மறந்துட்டேன், ஒரே நிமிஷம். நம்ம ஜாவா n நம்பர் ஆஃப் கேரக்டரையும் அலோவ் பண்ண இப்போ இது ஒரு சின்ன வேரியபிளாக ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை பிரிண்ட் பண்ணுமோ அந்த வேரியபிளோட நேமை நீங்கள் இந்த இடத்துட்டு எழுதிடலாம். இப்போ இதோட வேரியபிளோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது.
ஸோ இதை எப்படி நீங்கள் system.out.printlnக்குள்ளார நீங்கள் போடுவீங்க? அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று தானே. இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பிரிண்ட் ஓகேங்களா? இது வரலும் ஐடென்டிஃபையர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் ஐடென்டிஃபையரோட டெஃபினேஷனை ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதோட ரூல்ஸையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிப்போம். ஐடென்டிஃபையரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு நேமை தான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்துட்டு ஒரு மெத்தட் நேமாக இருக்கலாம், வேரியபிள் நேமாக இருக்கலாம், கிளாஸ் நேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லேபிள் நேமாக கூட இருக்கலாம். இதோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, A to Z அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் ஆல்ஃபபெட் நம்பர் யூஸ் பண்ணலாம், 0 to 9 டிஜிட்ஸை யூஸ் பண்ணலாம், $_ இந்த 2 சிம்பிளையும் யூஸ் பண்ணலாம். இதை தவிர வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பைல் டைமில் உங்களுக்கு எரர் ஷோ பண்ணும். ஐடென்டிஃபையரோட செகண்ட் ரூல், நம்ம எப்போவுமே டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஐடென்டிஃபையரை. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஜாவா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அந்த கேஸ் சென்சிட்டிவ் வந்துட்டு ஐடென்டிஃபையருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபோர்த்து ஒன், நம்ம ஐடென்டிஃபையருக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் லென்த்து உங்களோட ஐடென்டிஃபையருக்கு வச்சுக்கலாம். பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. இது ரீடபிலிட்டியாகவும் இருக்காது. நெக்ஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னம்னா, ரிசர்வ்டு வேர்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபையருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார், இஃப் அந்த மாதிரி சொல்லலாம். ரிசர்வ்டு வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கம்பைல் டைமில் எரர் ஷோ பண்ணும். லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ப்ரீடிஃபைன் ஜாவா கிளாஸு அப்படி இல்லைன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் நேமை ஐடென்டிஃபையராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எரர் எதுவுமே ஷோ பண்ணாது. ஆனால் இது வந்துட்டு குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஃப்யூச்சரில் உங்கள் கோடை பார்க்குற டெவலப்பருக்கு இது ஒரு விதமான கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்யூச்சரில் ஜாவாவோட லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்கமிங் செஷனில் வீடியோ போடுறேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கோடஸ்.